ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, ஒரு சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். வாழைத்தண்டு வச்சு சட்னி பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டில் நம்ம பொரியல் பண்ணுவோம், சூப்பு குடிப்போம், ஜூஸ் குடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூட்டு, சாம்பார் எல்லாம் பண்ணலாம். சட்னியும் பண்ணலாங்க. செம்மையா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்தி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். செமையான வாழைத்தண்டு சட்னி செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க, சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் இது சட்னி செய்யணுன்னா இது ஒரு ஞாபகம் வந்துடும். வாழைத்தண்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டு எடுத்திருக்கேங்க. வாழைத்தண்டு நான் இவ்வளோ பெருசு இருக்கிறதால என்னால் அவ்வளோ தேவையில்லைன்ட்டு ஒரு கால்வாசி தேவையான அளவு சட்னிக்கு அளவாக எடுத்துக்கலான்ட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து நமக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 கார மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியும் பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டிருக்கேங்க. எல்லாமே ஒன்றா போட்டு வணக்கிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வணங்கணும். வெங்காயம்லாம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை வாப்பி எடுத்துக்கலாங்க. இதே வடைச்சட்டி இருந்தால் போதும். நம்ம வேறு யூஸ் பண்ண வேண்டாம். இதே போதும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைங்க. 1-2 தோல் இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா அதையும் வறுத்த கடலை தான். அதையும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நிறைய வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் நிறைய போட்டு அதையும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி ஏற்கனவே புளி போட்டேன். அது ஒன்று கொஞ்சம் மீதி இருந்தது. அதையும் போட்டுட்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். தேங்காயெல்லாம் வேண்டாங்க. இது மட்டுமே போதும். நமக்கு தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னியே செம்மையாக இருக்குங்க. இதையே நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். இதே மறுபடியும் இந்த வடைச்சட்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்டு பார்த்திங்களா, அதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயில் லைட்டாக வணக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. நீங்கள் எண்ணெயிலே கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படியோ சட்னி கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இந்த தண்டு தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேங்க. அளவாக விடணுன்னும் நிறைய விடக்கூடாது. தண்டு சீக்கிரம் வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை சின்ன வெங்காயம்லாம் அதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதை பல்ஸ் விட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டு வெந்தவுடனே நம்ம எடுத்து அந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதையே நம்ம வடிச்சிட்டு ஆற வச்சு நம்ம அது கூட மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. அந்த தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு அதுக்கு கொடுத்தோன்னா செம்மையான டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு அந்த சட்னியில் தாளித்து கொட்டிக்கலாம். அப்படி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் அந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பருப்பு எல்லாமே அரைச்சிட்டு தண்டையும் ஒன்றா சேர்ந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பருபருன்னும் அரைச்சிக்கலாம், நெய்ஸாகவும் அரைச்சிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் சப்பாத்திக்கு தாங்க செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு நீங்கள் அது இதுன்னு தேட வேண்டியதாக இந்த சட்னியும் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.